இந்த காலை நேரத்திலும் இந்த நேரலை வழியாக எங்களோடு கூட இணைந்து கொண்டமைக்காக நன்றிகள். இந்த நேரத்திலும் இந்த ஆராதனையானது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக அமையும் என்பதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ஆராதனையில நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் நேரத்திலும் தேவன் தாமே உங்களோடையும் உங்கள் குடும்பங்களோடையும் பேசுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. புதிய ஆவி, අලුත් ආත්මය, புதிய இருதயம் අලුත් හදවත கர்த்தர் நமக்கு தர வல்லவராய் ස්වාමීන් இருக்கிறார். වහන්සේ අපිට ලබා දෙන්න ஆமென். බලවන්තයි. ஹல்லேலூயா. ආමෙන්. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ළඟ ඉන්න කෙනා දෙස බලලා කියන්න. மாம்சத்தோடும் මාංශයත් සමග இரத்தத்தோடும் රුධිරයත් සමග நமக்கு போராட்டம் இல்லை. අපට සටන් නැහැ. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் ආධිපත්‍ය සමග இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் මේ ලෞකික අන්ධකාරය ආධිපත්‍යත් வான සමග மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் අහස මණ්ඩල ආකාශවල තිබෙනා වූ நமக்கு போராட்டம் உண்டு. නපුරු ආත්මයන් සමග ஹல்லேலூயா. අපට සටන් තිබෙන්නේ. பக்கத்துல உள்ள ஆட்களை பார்த்து சொல்லுங்க, ළඟ ඉන්න කෙනා දෙස බලලා உங்களோட කියන්න. எனக்கு போராட்டம் இல்ல, ඔබත් සමග මට සටන් உங்களோட නැහැ. எனக்கு போராட்டம் இல்ல. ඔබත් සමග මට සටන් ஆமென். නැහැ. அந்த அக்கினி அஸ்திரங்களை அவிக்கத்தக்கதாய் ඒ ආමෙන්. කිරි දැවිල්ල සියල්ලක්ම දැවි යවන්න மேலான விசுவாசம் என்னும் මහත් වූ ඇදහිල්ල නම් கேடகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். වහන්සේගේ සරණය අපට ලබා දී இந்த තිබෙනවා. கால நேரத்துல விசுவாசம் කැඩපත என்னும் අපට கேடகம் ලබන්න. எந்த அக்கினி அஸ்திரமா இருந்தாலும், ඇදහිල්ල නම් කැඩපත අපට ලබා දී எந்த තිබෙනවා. ஈட்டியா இருந்தாலும், කුමන ආකාරයේ ඊ වුණත්, எந்த சொல் வார்த்தை கடினமான வார்த்தை நம்மை மேல் කුමන ආකාරයේ பிரயோகிக்கப்பட்டாலும் කඩිනම් වූ වචන වුණත්, அந்த அஸ்திரங்களை அவித்து போடத்தக்க விசுவாச கேடகத்தை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தாண்டி தாண்டி நிச்சயமாய் போவீர்கள். ஹல்லேலூயா. දැවියන්ට විශ්වාසය නැමැති කැඩපත ජීවිතය තුළ තිබෙද්දී ඔබ ඒ දේ ඉදිරිපිට පෙරටුවෙන් ගමන් කරයි. பக்கத்துல உள்ள ஆட்களை பார்த்து சொல்லுங்க, ළඟ ඉන්න කෙනා දෙස බලලා என்ன பார்த்து කියන්න. பரிதாபப்படாதீங்க, මා ගැන බලලා දුක් වෙන්න என்ன එපා. சூழ்நிலையை பார்த்து பரிதாபப்படாதீங்க. මගේ අවස්ථාවන් වාතාවරණ දැකලා ஆமென். දුක් වෙන්න அதி එපා. சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. මේ සියලුම පුරබැඳීම් අහක් වයයි. விசுவாசத்தினாலே நீங்கள் நிச்சயமாய் ஜெயிப்பீர்கள். විශ්වාසයෙන් ඔබ ජයග්‍රහණයක් කරයි. ஹல்லேலூயா. හලලූයා. இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை තවත් நாங்கள் ගීතිකාවක් අපි மகிமைப்படுத்துவோம். ගායනා කොට වහන්සේගේ නාමයට මහිමය සලස්වමු. உற்சாகமான பாட்டு. நாம் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாகிலும் என்னோடு பேசுகிறாரே. நாம் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாகிலும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டார். அறிக்கை பண்ணி, உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மையை
என் கோலை துளிர்க்க செய்தாரே. ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரே. என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரே. என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி சேர்ந்து சொல்வோமா? அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், கரங்களை வெட்டி சொல்வோமா? அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை ஹalleluya. என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேர்ந்து பாடுவோமா? அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இந்த காலை நேரத்துல මේ උදෑසන මොහොතේදී யுத்தத்துக்கு கடந்து போகும் பொழுது සටන් කරන පිණිස යන්නේ ஒரு யுத்தத்தின் தலைவருக்கு සටනේ නායකයා 100 பேர் அடங்கின ஒரு குழு இருக்கலாம். 100කට සේනාවක මුලා දෙනෙක් 1000 பேர் அடங்கின ஒரு குழு இருக்கலாம். දහසකට සිටින්නා වූ සේනාවක ஆனா නායකයෙක් அந்த වෙන්න පුළුවන්. குழுவிலே தலைவரோட சேர்ந்து ஒரு பெஸ்ட் சோல்ஜர் இருப்பார். ඒ සේනාවත් සමග නායකයාත් සමග සෙබලෙක් ඉන්න පුළුවන්. பெஸ்ட் சோல்ஜர் இருப்பார். විශිෂ්ටම සෙබලෙක් වෙන්න அந்த පුළුවන්. அந்த சேனையில இருக்கிற அந்த சேனாதிபதி ඒ සේනාධිපතිවරයා அந்த பெஸ்ட் சோல்ஜரை யுத்த காலத்துக்கு முன்னுக்கு அனுப்புவார். විශිෂ්ට සෙබලව තෝරලා ඉදිරියට යවනවා. அந்த பாட்டு வரிகள் சொல்கிறது, அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஆமென். මේ ගීතිකාවේ කියන උන්වහන්සේ මාත් සමග සිටිනවා නම් சத்துரு සේනාව நமக்கு වෙතට முன்பாக வைத்திருக்கிற வீக் ஸ்பாட்ஸ், சத்துரு நமக்கு முன்பாக வைத்திருக்கிற வீக் ஸ்பாட்ஸ், සතුරා අපගේ පෙරටුව තබා තිබෙන්නා වූ දුර්වලකමේ තැන් அத அந்த பெஸ்ட் சோல்ஜரை வச்சு அடிப்பார். ஆமென். විශිෂ්ට සෙබලව ලවා පහර දෙනවා. அந்த பராக்கிரமசாலி நீங்க தான் இந்த காலை நேரத்துல. කරා බලවත් පුද්ගලයා அந்த ඔබයි. பெஸ்ட் சோல்ஜர் நீங்க தான். ඒ ஆமென். විශිෂ්ට සෙබල ඔබයි. யுத்தத்துக்கு நாங்கள் தயாராகிற நேரம் வந்து விட்டது. ஆமென். සටනට අපි සූදානම් குதிரைகளை වන கர்த்தர் කාලයයි. யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். අශ්වයන්ව ඒ රථයන් ஆனா සමග වහන්සේ ஜெயமோ යුදයට கர்த்தரால் යාමට தான் வரும். සූදානම්. ஹalleluya. ජයග්‍රහණය இந்த ස්වාමීන් காலை நேரத்துல වහන්සේගෙන්. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஒரு விஷயம் நாங்கள் எங்களுடைய கரங்களை உயர்த்தி, ජයග්‍රහණය ලබා දෙන්නා වූ ஆண்டவரே දෙවියන් என்னுடைய අපි வாழ்க்கையில் ஆண்டவரே දැක්ක தோல்விகளை மாற்றுகிற අපගේ தேவன் நீர் පරාජයන් ஆண்டவரே. වෙනස් කරන්නා වූ දෙවියන් ஆண்டவரே ඔබයි. தோல்வி லிஸ்ட் ஆண்டவரே அதிகமா இருக்கு ஆண்டவரே. පරාජයන් බොහෝ ආකාරයට තිබුණත් ස්වාමී. ஆண்டவரே இனி வெற்றி லிஸ்ட்ல இந்த பேரை போடுங்க ஆண்டவரே. මාව ස්වාමී கேட்போமா ජයග්‍රහණය கர்த்தரிடத்துல? ලැයිස්තුවට නම ஆண்டவரே දාන්න. இனி வெற்றி சிறக்கிறவர்களாய் எங்களை මාව மாற்றுங்க ஆண்டவரே. ජයග්‍රාහකයෙක් ලෙස පත් කරන්න ஆண்டவரே ස්වාමී. கிதியோனோடு இருந்த 300 வீரர்களை கொண்டு ගිඩියෝන් සමග සිටියා වූ 300 දෙනා ஆண்டவரே සමග பெரிய சேனைகளை நீர் இல்லாமாக்கினீர் ඔබ ஆண்டவரே. මහත් වූ සේනාව නැති කර දැම්මා. மீதியானியரை இல்லாமாக்கினீர் ඔබ ஆண்டவரே. වහන්සේ සියලුම වීරවරුන්ව නැති ஆண்டவரே කර அந்த දැම්මා. சேனையில என்னையும் இணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ඒ සේනාවත් සමග මාව එක් කරන්න. ஆண்டவரே எதிரி எனக்கு உன் வைத்திருக்கிற அந்த வீக் ஸ்பாட் ஆண்டவரே, ඒ සතුරා මාගේ ඉදිරි පිට තිබෙන්නා වූ ඒ அந்த දුර්වලකම பலவீனமான இடத்தை அடிக்கத்தக்க பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே. ඒ දුර්වලකම නැති කර දමන්ට පහර දෙන්න බලය දෙන්න. எலியாவின் தேவன் எங்கே என்று எலிஷா அந்த சால்வையை அடித்த பொழுது එලියාගේ දෙවියන් කොහෙද සිටින්නේ කියා ඒ யோர்தான் සලුවාරක් இரண்டாய் ගසද්දී பிறந்தது போல යෝර්දාන් නදිය දෙකද உங்களோட வாழ்க்கையில எந்த யோர்தான் முன்னுக்கு இருந்தாலும், ඔබගේ ජීවිතේ කුමන යෝර්දාන් உங்களோட ආකාරයක வாழ்க்கைக்கு ආකාරයක් முன்னால තිබුණත්, எந்த செங்கடல் இருந்தாலும், ජීවිතයට පෙරබදුව තිබෙන්නා වූ සියලුම රතු දෙබෑ කරත් உடன்படிக்கை பெட்டி முன்னுக்கு வரும் பொழுது, ගිවිසුම් පෙට්ටියට පෙරටුවට உங்களுக்கு පැමිණෙන්නේ கொடுக்கப்பட்ட ஜெபம் என்னும் சால்வையை நீங்கள் அடிக்கும் பொழுது ඔබට ලබා දෙන්නා වූ යාඥාවේ සලුවෙන් ගහද්දී நிச்சயமாய் வழிகள் உங்களுக்காய் திறக்கும். ඔබට මාර්ගයන් විවෘත කරයි. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய நன்றியும் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்ததாமே இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? தானியேல் தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 6வது அதிகாரம்
28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தானியேல் 6:28. பெரிசியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தரிமையான கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நல்ல வேளையில் உம்முடைய அன்பு கரத்தில் என்னையும் ஆண்டவரே கூடி வந்திருக்கிற உம்முடைய மக்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருடைய இருதயத்தையும் கர்த்தர் திறந்தருளுவீராக. அடிமையை மூடி மறைத்து கொள்ளும். உம்முடைய வார்த்தைகளை என்னுடைய நாவில் வைக்கும்படியாக செபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பலத்த கிரியைகளை நடப்பிக்கும்படி செபிக்கிறேன். தடைகள் எல்லாம் உடைத்து போடுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நான் இந்த செய்தியை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தின போது நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். இங்கே வருகிற போது பாடல் நடத்தின சகோதரன் சில வார்த்தைகளை சொல்லுகிற போது அந்த வார்த்தை எனக்கு கொஞ்சம் ரீகன்ஃபர்மேஷன் ஆனது. அருமையான சகோதரி அவர்கள் சாட்சியை சொல்லுகிற போது இந்த செய்தி மறுபடியுமாக எனக்கு இன்னொரு முறை இந்த இடத்துல பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் உறுதிப்படுத்தினார். ஆகவே நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இன்னைக்கு நான் பிஷப் சேவியர் என்று இங்கே உங்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தேன். ஸ்தோத்திரம். என்னுடைய வீட்டில் 8 பிள்ளைகள் உள்ள ஒரு குடும்பத்தில் 6வது ஆண் பிள்ளையாய் பிறந்தேன். நான் பிறந்த நொடியிலேயே எங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய தகப்பனார் சாராய வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். வட்டிக்கு பணம் கொடுக்கிற ஒரு நபர். நான் என்னுடைய அண்ணனுக்கு அடுத்து 3 சகோதரிகள், அதுக்கு அடுத்து ஒரு சகோதரன் பிறந்து மரித்து விட்டார். ஆகவே அதுக்கடுத்து ஒரு ஆண் பிள்ளையாய் நான் பிறந்தபோது எல்லாருக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தாங்க. நல்ல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான்னு சொல்லிட்டு. ஆனால் நான் பிறந்து அடுத்த நொடியிலேயே எங்கள் அப்பாவுடைய சாராய கடைக்கு போலீஸ் வந்து சீல் வச்சுட்டாங்க. சீல் வச்ச உடனேயே என்னுடைய தாய் தகப்பனார் எனக்கு பேர் வைப்பதற்கு முன்பாக இந்த குடிக்க வரக்கூடிய நல்ல சகோதரர்லாம் என்ன சொன்னால், ஒரு தரித்திரம் பிடிச்சவன் பிறந்த உடனே இவருடைய ஒயின் ஷாப்புக்கே சீல் வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நல்ல பேர் வச்சாங்க. என்ன பேர்னா, தரித்திரம் பிடிச்சவன் சொல்லிட்டு. அதனால் நான் வீட்டில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபராய் காணப்பட்டேன். கர்த்தர் கிருபையாக என்னை ரட்சித்தார். இடையில சின்ன சின்ன சாட்சிகளை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அதனால் என்னை ஸ்கூலில் சேர்க்காமல் விட்டாங்க. 10 வயதில் நானே பள்ளிக்கூடத்தில் சென்று சேர்ந்தேன். வாத்தியார்கிட்ட போய் சொல்லி, சார் நான் படிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி 10 வயதில் 1ஆம் வகுப்பில் போய் சேர்ந்தேன். 10 வயதில் 1ஆவில் சேர்ந்தால் எவ்வளோ பெரிய அவமானம் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களில் யாருக்கும் தெரிஞ்சதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு பின்பாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படித்து +2 முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணுற நேரத்தில் ஸ்தோத்திரம், நான் 7ஆம் வகுப்பு படிக்கும்போது ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 7ஆம் வகுப்பு வரையில் என்னுடைய டாப் மோஸ்ட் மார்க் வந்து 27. 7ஆம் வகுப்பு முடிவில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 8ஆம் வகுப்பில் போகிற போது முதல் காலாண்டில் 45 மாணவர்களில் ஸ்தோத்திரம் 3வது ரேங்க் எடுத்தேன். ஆஃபேலில் 2nd ரேங்க் எடுத்தேன். ஆனுவல் எக்ஸாமில் 840 பேர் உள்ள என்னுடைய ஸ்கூலில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தேன். டேலண்ட் எக்ஸாம் எழுதுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு என்ன நடந்தது என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுதலே அந்த காரியத்தை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் செய்தார். போகிற இடமெல்லாம் கர்த்தர் கிருபையாய் என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார். அந்த 8ஆம் வகுப்பிலிருந்தே. அதுக்கு பின்பாக நான் கல்லூரிக்கு போனேன். கல்லூரிக்கு போகிற போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் ரொம்ப ஸ்திரமாக வளர ஆரம்பித்தேன். மற்ற எதோடும் லிங்க் ஆகாதபடிக்கு ரொம்ப வைராக்கியமான கிறிஸ்துவனாய் மாறின போது என்னுடைய பெற்றோர் எனக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பித்தார்கள். என்னுடைய உறவினர்கள் எனக்கு விரோதமாக எழும்பினார்கள். நான் சின்னவனாக இருக்கும்போது பெரிய பட்டை அடித்து, சந்தனம் வச்சு, குங்குமம் வச்சு, உத்திராசம் மலை போட்டுக்கிட்டு, தேவாரம், திருவாசகம், திருநெற்று பதிகம்லாம் பாடிட்டு, பஜனை தூக்கிட்டு பல காரியங்களை செய்தவன். என்னுடைய தாத்தாவுடைய கோயில், சொந்த கோயில் இருந்தது, இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய ஒரு வைராக்கியமான கிறிஸ்துவனாய் மாறின போது எங்கள் குடும்பம் என்னை ஒரு அவமான பாத்திரமாய் நினைத்தார்கள். இவன் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் ஒரு
அவமானமாக மாறிட்டான்னு சொல்லிட்டு நான் என்னுடைய கல்லூரி படிப்பை நிறுத்தி விட்டார்கள். இயேசுநாதர் பணம் கொடுத்தா படி, இல்லாட்டி எக்கேடுனா போ அப்படின்னு சொன்னாங்க. நான் இயேசுநாதர்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுங்கய்யா, நான் அந்த கோர்ஸை எப்படியாவது டிகிரியை முடிச்சிடறேன்னு கேட்டேன். அவர் பணம் கொடுக்க மாட்டேன்னு விட்டார். அதுக்கு பின்பாக பல வேலைகளுக்கு நான் முயற்சி செய்தேன். ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்தார். ஷிப்பிங் கார்ப்பரேஷனில் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு பதவியை கொடுத்தார். அங்கே நான் வேலை செய்து கொண்டு இருக்கிற போது என்னுடைய உறவினர்கள் எல்லோரும் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், இதுக்கு மேலே இவனை என்ன பண்ண முடியாது, திருத்த முடியாது அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கிட்ட கொஞ்சம் பணமும் அந்த பணத்தோடு கொஞ்சம் பாய்சனும் கொடுத்து அவர்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய காப்பியில் பாய்சனை கலந்து கொடுத்து விட்டார்கள். அந்த பாய்சனை தெரியாது, அதாவது பாய்சன் கலந்த காப்பின்னு தெரிஞ்சால் நம்ம கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். ரெகுலராக அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வந்து கொடுக்குறவங்க காப்பி கேட்டவுடனே அவங்க காப்பி கொடுத்தாங்க. அந்த காப்பியில் பாய்சன் போட்டு கொடுத்துட்டாங்க. நானும் விஷம் கலந்து அந்த காப்பியை குடித்தேன். இயேசு உயிரோடு இருக்கிறார், நானும் உயிரோடு இருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெரிசியனாகிய கோரேஷனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயமுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் தோல்வியின் தேவன் அல்லவே அல்ல. அவரை நம்புகிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் ஜெயமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் ஜெயம் எடுத்த இயேசு கிறிஸ்து உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு வாழ்க்கையில தோல்விகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருப்பீர்கள், ஆனால் ஜெயமுள்ள இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ளாய் வைத்து அவர் நம்மை நடத்துகிற வழிகளிலே நடக்க நாம் தவறுகிற போது நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகளை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். நான் இங்கே வந்து முழங்கால் படியிட்ட உடனே ஆண்டவர் ஒரு 2-3 காரியங்களை சொன்னார். அதை பொதுவாக சொல்லி நான் செபித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். உங்களுடைய சரீரத்தில் சகோதரிகள் பகுதியில், குறிப்பாக உங்களுடைய நெஞ்சு பகுதியில் ஒரு பலத்த ஒரு பலவீனம் இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. சில காரியங்களை நான் நேரடியாக பேசுவதை மறைவாக பேசுவது என்னுடைய வழக்கம். அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருகிறவராயிருக்கிறார். குறிப்பாக 13 வருடங்களாக ஒரு பலவீனத்தில் பாதிக்கப்பட்டு காணப்படுகிற உங்களுக்கு கர்த்தர் தம்முடைய குணமாக்குற வல்லமையை அனுப்பி உங்களை சுகப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா இன்றைக்கு அந்த அற்புதத்தை பெற்ற நபராய் இங்கிருந்து நீங்கள் கடந்து செல்வீர்கள். கர்த்தருடைய ஊழியத்தில் பல காரியங்களை மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். ஒரு 12-13 பேருக்கு மேலே கேன்சர் வியாதியிலிருந்து சுகம் கொடுத்திருக்கிறார். ஒரே நாளில் 16 பேருக்கு குருட்டு அந்த பார்வையற்ற நிலைமையிலிருந்து பார்வையை கொடுத்திருக்கிறார். அநேக அற்புதங்களை செய்கிறார். அவருக்கே மகிமை. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கர்த்தர் கட்டட விரும்புகிறார். சத்தமாக சொல்றீங்க. பிசாசு உங்களை தோற்கடிக்க வேண்டும் என்று திட்டம் போடுகிறான். இயேசு உங்களை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் அவர் சாத்தானுடைய தலையை கல்வாரி சிலுவையில் நசுக்கி உங்களையும் என்னையும் ஜெயிக்கிற ஜெயமுள்ள பிள்ளைகளாய் மாற வாழ வைக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தானியேலுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். தானியேலுடைய காரியம் நம்ம காரியம் இருக்கா? எங்க பாஸ்டர், ஜெயமா இருக்கணும்னு தான் விரும்புகிறேன், ஆனால் தோல்வியில் முடிந்து விடுகிறது. முயற்சி செய்கிறேன், நடந்துடும், சக்ஸஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன், கடைசி நேரத்தில் ஃபெயிலியர் ஆகி விடுகிறது. அப்படி எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அந்த தோல்வியையும் அந்த ஸ்தோத்திரம் அந்த பலவீனங்களையும் சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களோ? உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவதற்கு அவர் வல்லவராய் காணப்படுகிறார். இந்த தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. 3வது வசனத்தை வாசிங்க. 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான்.
இந்த தானியேலுடைய வாழ்க்கையிலே அவன் ஜெயமுள்ளவனாய் காணப்படுவதற்கு ஒரு சில குணாதிசயங்கள் உண்டு. அல்லேலூயா. நம்ம இந்த ஆராதனை நேரத்தில் பார்த்தீங்கன்னா தம்பிமாருங்க நல்லா ஆராதனை நடத்திட்டு இருந்தாங்க. நீங்களும் நல்லா ஆராதிச்சிங்க. நல்லா ஆராதிக்கிற ஒரு சபையாக நான் இந்த சபையை பார்க்கின்றேன். அல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும் அவரை துதிக்கிற போது, ஆராதிக்கிற போது நம்முடைய ஆராதனையில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வைக்கிற சாப்பாட்டில் சிலருக்கு பிடிக்கும். நீங்கள் ஏதோ ஒரு சாப்பாடு செஞ்சு வச்சிங்கன்னா அது 4 பேருக்கு பிடிக்கும், 2 பேருக்கு பிடிக்காமல் போயிடுது. எனக்கு பிடிக்காதுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன் உங்கள் ஆராதனையை அங்கீகரித்து, அல்லேலூயா, அந்த ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன் துதிக்க துதிக்க துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். ஐயா சொன்னார், எத்தனையோ லட்சம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தாங்கன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நல்லது தான். அல்லேலூயா. அல்லேலூயா. 100 ஸ்தோத்திர பலிகள் போட முடியாத மக்கள் இருக்கின்ற இந்த நாட்களிலே லட்சக்கணக்கான ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற பிள்ளைகள் இருப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த சாட்சி என்னன்னா, அவங்களுக்கு மாத்திரம் அல்ல, அவங்களால முடியும்னா அதை விட அதிகமாக உங்களாலையும் முடியும். என்னுடைய மனைவி ஒரு நாள் சர்ச்சில் ஒரு சாட்சி சொன்னாங்க. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நான் 17 நாளில் இந்த வேதத்தை வாசித்து முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, முடிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார் அப்படின்னு சொன்னாங்க. நான் இருக்க மாட்டேன். என்ன பண்ணேன், சிஸ்டர் 17 நாளில் முடிச்சிட்டாங்க. இதை விட குறைவான நாளில் பைபிளை வாசித்து முடிக்கிறவங்களுக்கு நான் ஒரு நல்ல கிஃப்ட் கொடுக்குறேன்னு தூண்டி விட்டேன். என்னுடைய மூத்த மகன் பார்த்தீங்கன்னா ராத்திரி பகலாக தூங்காமல் 8 நாளில் பைபிளை வாசித்து முடித்தார். இல்லையா? ஒரு 25 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதத்தில் கம்ப்ளீட் பைபிளை வாசித்து முடித்தாங்க. இது எனக்கு என்னமோ நானே வம்பு விலை கொடுத்து வாங்கிட்ட மாதிரி இல்லை. ஆனால் மனப்பூர்வமாக எல்லாத்துக்கும் கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா நீ வேதத்தை வாசிப்பதற்கு சேலஞ்ச் எடுத்துகிட்டு நீங்கள் வாசித்த போது அந்த வேத வசனத்தை வாசிக்க 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 அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கும். வாழ்வை மாற்றுவதற்கு ஒரே ஒரு புத்தகம் உலகத்தில் இருக்குன்னா அது தேவனுடைய வேதம் மட்டும்தான். ஏன்னா இந்த வேதம் தான் உலகத்தில் நம்ம வைத்திருக்கிற கட்டிடங்கள், பொண்ணு, வெள்ளி, சொத்து, சுகம் எல்லாம் அழிந்து போயிடும். அழியாத ஒரே ஒரு சொத்து நம்முடைய வேதம் மட்டும்தான். இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்க 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 உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்னா பெரிய மாற்றங்கள் நடக்கும். இந்த தானியேலுடைய வாழ்க்கை ஜெயமாய் காணப்படுவதற்கு 2வது காரியத்தை நான் முதலாவது ஏன் சொன்னேன்னா, அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. 1வது விஷயமா நான் இன்னொரு காரியத்தை சொல்லிட்டு 2வது விஷயத்தை, ஏன்னா உங்களை ஆராதனையில் கொஞ்சம் என்கரேஜ் பண்ண நான் விரும்பினேன். ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆராதனை எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருந்தது. ஸ்தோத்திரம். அந்த தேவ பிரசன்னத்தோடு தேவனுடைய மகிமையோடு நாம் அவரை ஆராதிக்கிற போது அது மேன்மையானது. ஸ்தோத்திரம். முதலாவது காரியமாக 10வது வசனத்தை வாசிங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருப்பதற்கு முதலாவது அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட காரியம் என்ன என்று சொன்னால், அவன் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் ஜெயம் கிடைக்கும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, the prayer will bring the victory அப்படின்னு சொல்லிட்டு. ஜெபம் தான் நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். ஒரு ஆங்கில புத்தக எழுத்தாளர் சொல்லுகிறார், I start pray to live, my life become prayer அப்படின்னு சொல்லிட்டு, நான் உயிர் வாழ்வதற்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன், என் வாழ்க்கையே ஜெபமாய் மாறிவிட்டது என்று சொல்லி. யாருடைய வாழ்க்கை ஜெபமாய் மாறுகிறதோ அவருடைய வாழ்க்கை பெரிய ஜெயமுள்ளதாய் மாறும். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க? என்ன பாஸ்டர், கம்ப்யூட்டர் காலத்தில் போய் 8 மணி நேரம் இயேசுநாதர்கிட்ட உட்கார சொல்கிறீங்களே. சரி பரவாயில்ல, ஒரு 5 மணி நேரம் 5 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க இருந்தீங்கன்னா கை கூட்டு வாழ்த்துங்களேன். பிரைஸ் தி லார்ட். 4 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க என்ன பாஸ்டர்? 3 மணி நேரம் 2 மணி நேரம்
நீங்கள் கையை இப்படி தூக்குனீங்கன்னா எனக்கும் தெரியாது, பின்னால் இருக்கவங்களுக்கும் தெரியாது. உங்கள் கையை, ஏன்னா உங்கள் கையை நீங்களே மறைச்சிக்கிறீங்க இல்லைங்களா? அப்படி 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறவங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வருஷத்துக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறவங்க பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 1 மணி நேரமும் அதுக்கு மேலே ஜெபிக்கிறவங்களுக்காக கரங்களை தட்டி இன்னும் அவர்கள் அதிகமாக ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவர் இயேசு என்ன பண்ணார்னா, கடைசியாக தன்னுடைய சீசர்களை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போனார். எங்கே கூப்பிட்டு போனார்? கெத்செமனே தோட்டத்துக்கு கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் அங்கே உட்கார வச்சுட்டு, அப்போ அங்கே எல்லோரும் என்ன பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாக போய் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் தனியாக போய் ஜெபம் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வந்து நம்முடைய சீசர்களெல்லாம் பார்க்குற போது அவர்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்க, நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள தட்டி எழுப்பி ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? 1 மணி நேரமாகிலும் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? அட்லீஸ்ட் 1 hour. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் குறைஞ்சபட்சம் நீங்கள் 1 மணி நேரமாகிலும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மினிமம் அட்லீஸ்ட். அது கூட ஜெபம் இல்லைன்னு சொன்னால் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது ஒரு அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கையாய் காணப்படும். ஃபஸ்ட்டு எங்கள் வேலை, எங்கள் குடும்பம், என்னுடைய பிஸி ஷெட்யூலில் 1 மணி நேரத்தை ஏசுனா அதுக்கு எப்படி ஒதுக்குறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த 1 மணி நேரத்தை நீங்கள் தேவனுக்கு கொடுத்து பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் தானாக அப்படியே சால்வ் ஆகிடும். இதை யாரால் சொல்ல முடியும்னா, ஜெபித்து ருசித்து பார்த்த ஜெபத்தின் மூலமாய் வெற்றியை பெற்றவர்கள் மாத்திரம்தான் இதை அங்கீகரிக்கவும் முடியும், ஏற்றுக்கொள்ளவும் முடியும், அதுக்கு சாட்சியாய் சொல்லவும் முடியும். பரவாயில்ல, நேற்று வரையிலும் போயிடுச்சு, இன்னைக்கு வரையிலும் போயிடுச்சு, பரவாயில்ல. இது வரையிலும் 1 மணி நேரம் கூட ஜெபிப்பதற்கு நான் முயற்சி செய்யலை பாஸ்டர். 1/4 மணி நேரம், 5 நிமிஷம் அப்படி ஜெபம் பண்ண கூட பரவாயில்ல. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, yesterday is gone, tomorrow will not come, today is ours, so act and act அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்றைய நாள் போய்விட்டது, நாளை நாள் வருங்கிறது நிச்சயம் கிடையாது. இன்னைக்கு தான் நம்முடைய நாள். ஆண்டவரே, இன்னையிலிருந்து 1 மணி நேரம் உங்களுடைய சமூகத்தில் நான் உட்கார்ந்து ஜெபிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. 1 மணி நேரம், அதுக்கு மேலே நீங்கள் ஜெபிக்கிறவங்க 2 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க, 3 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஆனால் 1 மணி நேரம் கூட ஜெபிக்காத ஒரு சகோதரனாய் சகோதரியாக இருப்பீங்கன்னா இன்றைக்கி ஒரு சின்ன தீர்மானம் எடுங்க. இந்த பரிசுத்த உயிர்த்தெழுந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே 24 மணி நேரத்தை தினமும் கொடுத்துருக்கீங்க, அதில் 1 மணி நேரம் உம்முடைய சமூகத்தில் நான் உட்கார்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். அப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்து இன்னையிலேருந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும், நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். ஒரு சின்ன தீர்மானம் எடுக்கலாங்களா? இதுவரையிலும் ஜெபிக்காமல் இருக்கிற நீங்கள், ஐயா இன்னையிலேருந்து 1 மணி நேரம் நான் ஜெபிக்க போகிறேன். அது உங்களுக்கு வசதியான ஒரு நேரம், இந்த டைம் தான் இல்லை, 12 மணி 1 மணி அப்படின்னு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற டைம் இல்லை. நீங்கள் எந்த நேரம் உங்களுக்கு வசதியாக அவைலபிளாக இருப்பீங்களோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் சமைச்சு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, காலேஜுக்கு அனுப்பிட்டு, வேலைக்கு அனுப்பிட்டு, ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு மீதம் இருக்க எந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிக்க முடிஞ்சாலும் சரி. இல்லை இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே மிட் நைட்டில் நான் எழுந்து ஜெபிப்பேன் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தை முதலாவது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அல்லேலூயா. நான் பேசுகிற தமிழ் புரியுதுங்களாம்மா? சில இடத்துல அசைவே காணோம். புரியுதுன்றவங்க வரல சொல்லுங்கள். அந்த பக்கம் புரியவே இல்லைங்களா பாஸ்டர்? இப்போ 1 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நான் அதிகமாக பிரசங்கம் பண்ணுறதை விட ஜெபத்தை குறித்து ஏனோ தெரியல, ஆண்டவர் சில விஷயங்களை சொன்னதுனால அதை நான் செய்ய விரும்புகிறேன். ஆண்டவரே, இந்த நாள்லேருந்து தினமும் 1 மணி நேரம் நான் ஜெபிக்க போகிறேன். அந்த நேரத்தை நீங்களே தீர்மானம் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு வசதியான ஒரு நேரம். அப்படி கண்ணை மூடி அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்களா? எல்லோரும் கண்ணை மூடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க 1 மணி நேரமாகிலும் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா என்று சொல்லி சீசரிடத்தில் கேட்டீர். இதோ ஆண்டவரே, நானும் இதுவரையிலும் ஜெபிக்காமல் என்னுடைய உலக காரியங்களுக்கும் சொந்த காரியங்களுக்கும் இடத்தை கொடுத்துட்டேன்.
இன்னையிலிருந்து 1 மணி நேரமாகிலும் உங்களுடைய சமூகத்தில் வந்து ஜெபிப்பதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். அதை இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரையிலும், ஃபார் எக்ஸாம்பிள் நைட் 12 மணியிலிருந்து 1 மணி வரையிலும் நான் ஜெபிக்க போகிறேன், அல்லது காலையில் 10 மணியிலிருந்து 11 மணி வரையிலும் ஜெபிக்க போகிறேன். உங்களுக்கு வசதியான ஏதோ ஒரு நேரத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், இந்த நேரத்தில் நான் ஜெபிக்க போகிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். ஆமென். அப்படி அந்த நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டவங்க மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாளும் இந்த மணி நேரத்திலேருந்து இந்த மணி நேரம் வரையில் ஜெபிக்க போகிறேன். அப்படி தீர்மானம் எடுத்தவங்க மட்டும் உங்கள் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். இல்லை கொஞ்சம் நல்லா கை உயர்த்துங்க. அப்போ இந்த ஜெபிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் எப்படி ஆண்டவரிடத்துலேருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த கரத்தை உயர்த்துகளுக்கு மட்டும் நீங்கள் அப்படியே கொஞ்சம் உங்கள் கரங்களை உயர்த்துங்க. அந்த ஜெப நேரம் உங்களை இயேசு நேரடியாக சந்திக்கிற ஒரு நேரமாக, இயேசு உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் எல்லாம் நீக்கி அற்புதம் செய்கிற ஒரு நேரமாக கர்த்தர் மாற்றி தரும்படியாக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஏசப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த நேரம் ஒரு ஆசீர்வாதத்தின் நேரமாய் அமையும்படி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கடைசியாக கூட உங்களுக்கு நான் ஒரு கமிட்மெண்ட்டை தர்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஜெப நேரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ரெகுலர் ப்ரேயர் டைம் காலையில் 5லேருந்து 6 பைபிள் காலேஜில் அது ரெகுலர் டைம். அப்புறம் பைபிள் காலேஜில் முடிச்சுட்டு ஊழியத்துக்கு வந்த பின்னால் அது அப்படியே கண்டினியூ ஆனிச்சு. என்னுடைய ஜெபம் 5 மணிலேருந்து 6 மணி வரையிலும். ஒரு முறை ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், நீ ஜனங்களை ஜெபத்தில் அதிகமாகும்படிக்கு நீ அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று பல காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அதனால் நான் பல இடங்களில் ப்ரேயர் டெவலப்மெண்ட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஜெப முன்னேற்ற கருத்தரங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தரங்கை பல இடங்களில் நடத்த ஆரம்பித்தேன். ஒரு 5 நிமிஷம் கூட ஜெபிக்காதவங்க 1 மணி நேரம், 2 மணி நேரம், 5 மணி நேரம் ஜெபிக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அவர்களுக்கு போட்டு ஆண்டவர் சொன்னதெல்லாம் அழகாக டீச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால், என்னுடைய டைம் கரெக்டாக 5 மணிலேருந்து 6 மணி வரை நான் ஜெபம் பண்ணிட்டு, கிளாக் ஓடுதோ இல்லையோ என் ஜெபம் கரெக்டாக 60 நிமிஷத்தில் ஆமேன்னு வந்துடும். அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா ஆண்டவர் ஒரு நாள் என்னோடு கூட பேசினார், நீ நல்லா டீச் பண்ணுற, உன் ஜெபத்தையெல்லாம் கேட்டு ரொம்ப பேர் ஜெபிக்க எழும்பிட்டாங்க, ஆனால் உன் வாழ்க்கை மாறலையப்பா அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் அசிங்கமாகவும் ஆயிடுச்சு, அவமானமாகவும் ஆயிடுச்சு. நான் ஆண்டவரே சாரி ஆண்டவரே, நான் மக்களுக்கு எதை கற்றுக் கொடுக்குறேனோ அதை நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய ரெகுலர் ஜெப நேரத்துலேருந்து 5 மணிக்கு போகும் பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணேன்னா 4:45க்கு ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்படி சில நாட்கள் கழித்து 4:30க்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய ஜெப நேரம் ஸ்தோத்திரம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்தது. சரியாக 2:30 மணிக்கு சர்ச்சுக்கு போவேன், 7:30 மணி வரைக்கும் சர்ச்சில் ஜெபம் பண்ணுவேன். அப்படி என்னுடைய ஜெப நேரம் மாற 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 ஒரு பக்கம் சில போராட்டங்கள் வந்தது, ஒரு பக்கம் சில ஆசீர்வாதங்கள் வந்தது. நாங்கள் ஒரு வாடகை இடத்துல சர்ச் நடத்திட்டு இருந்தோம். இந்த ஜெபம் அதிகமாகிற போது கர்த்தர் கிருபையாய் வாடகை இடத்துலேருந்து அதே இடத்த சொந்தமாக வாங்க உதவி செய்தார். சொந்தமாக வாங்கி எல்லாம் முடித்த பின்பு அந்த இடத்துல கொஞ்சம் கட்டுமான பணிகளை செய்வதற்காக வெளியூர்லேருந்து சில ஆட்களை கூட்டிகிட்டு வந்து அங்கே வேலை செய்ய ஆரம்பித்தோம். அப்போ வேலை செய்கிற போது சர்ச்சில் உள்ளவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அந்த வேலை செய்கிறவங்க சர்ச்சில் தங்கிட்டாங்க. சர்ச்சில் தங்கிட்ட உடனே நான் அவங்கள போய் 2:30 மணிக்கு போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்லேயே அமைதியில் உட்காந்து மனைவி பிள்ளைகளோடு அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, நான் மட்டும் எழுந்து அமைதியில் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்ருப்பேன். அந்த சகோதரர்கள் வேலையெல்லாம் முடித்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனோடனே மறுநாள் காலையில் நான் சர்ச் கதவை திறக்கிற போது, நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா தெரியல, ஆனால் லிட்ரலாக உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி 2004 இது நடந்து. சர்ச் கதவு போய் திறக்கிறேன். நான் எந்த இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபிப்பேனோ அந்த இடத்துலேருந்து இயேசு வாசற்படியில் வந்து என்னை கட்டி அணைத்து அந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு போனார். அழைத்து கொண்டு போய் 1.5 மணி நேரம் என்னோட முகமுகமாய் பேசினார். அந்த நாள்லேருந்து எங்களுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்கி தந்தார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் சொன்னார் 75 நாட்களாக உனக்காக நான் இந்த இடத்துல காத்திருந்தேன் அப்படின்னு சொன்னார்.
நான் கதறி அழுது, ஆண்டவர் நான் சாதாரண மனுஷன், எனக்காக நீங்கள் ஏன் ஆண்டவரை காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நியமித்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்கார்ந்து செபிக்க ஆரம்பிப்பீர்கள். ஆனால் உங்களுக்காக தேவனாகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து உங்களோடு பேசுவதற்கு, உங்கள் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு, உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உங்களை தேடி வருவார். இன்னைக்கு தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இன்னைக்கு நன்மைகள் குறைவுபட்டு காணப்படுகிறவர்கள் யார் தெரியுமா? தேவனை தேடாதவர்கள், தேவனுக்கு முதலிடம் கொடுக்காதவர்கள், தேவனுடைய பட்சத்தில் வந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நிற்பேன் என்று ஆண்டவரை ஆராதிக்காதபடி, ஆண்டவரை செபிக்காதபடி தன்னுடைய காலத்தை வீணாக ஓட்டி கொண்டிருக்கிற அநேகர் தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஜெபிக்கிறவங்க பாருங்க எப்பயும் நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கு எனக்குலாம் ஒன்றும், நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்த பின்னால் பார்த்தீங்கன்னா நான் நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு, 7 முறை கூப்பிட்டாரு. என்னுடைய சாட்சி ஒன்று ஐயாவுக்கு சந்தியாக அனுப்பி வச்சுருந்தார். ஸ்தோத்திரம். அவர் கேட்டார், நான் ஒரு சின்ன ப்ரொஃபைல் அனுப்பி வச்சுருந்தேன். 7 முறை ஊழியத்துக்கு நான் வரல. ஆண்டவர் லிட்டரலாக பேசினார். 8வது முறை பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், நான் ஷிப்பிங் கார்பரேஷனில் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சேன். இப்போ ஸ்ரீலங்காவில், இந்தியாவிலேருந்து ஒரு கப்பல் ஸ்ரீலங்காவுக்கு வருதுன்னு சொன்னால் அந்த கப்பலில் ஒரு 500 கண்டெய்னர் ஏற்ற முடியும்னா அங்கே 600-700 கண்டெய்னர் நிற்கும் லைனில். அந்த பின்னால் இருக்கக்கூடிய கண்டெய்னருக்கு முன்னால் ஏற்றிட்டேன்னா எனக்கு லட்சக்கணக்காக பணம் கொடுப்பான். அப்படிப்பட்ட டேபிளுக்கு கீழே கட்டுக்கட்டாக பணம் வரும். 1 ரூபா கூட லஞ்சம் வாங்காத ஆண்டவருடைய பிள்ளையாக நான் அந்த இடத்துல சாட்சியாக நிற்க உதவி செய்தார். ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு. 8வது முறை இந்த செய்தியோடு அதை கனெக்ட் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லிடுறேன், ஏன்னா அது ஞாபகத்தில் வந்தது. 8வது முறை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் முதல்ல சொப்பனத்தில் பேசினார். 3 பேர் ஆட்டோவில் வந்து ஊழியத்துக்கு வரையா கொலை பண்ணிட்டுமான்னு கேட்குறான். நான் கேட்குறேன், ஏன்டா எவனாயிலும் ஊழியத்துக்கு வரையா கொலை பண்ணிட்டுமான்னு கத்தியை காட்டி கூப்பிடுவானா? இது முட்டாள்தனமாக இருக்குல்ல. ஏசு எவ்வளோ நல்லவர் அப்படின்னு சொப்பனத்தில் அவன்கிட்ட சொல்லிவிட்டு ஆட்டோவில் ஏறி போயிடுறேன், கத்திக்கு பயந்து. அப்புறம் ஆண்டவர் ஒரு லட்சக்கணக்கான லைட் போட்டால் எவ்வளோ வெளிச்சம் இருக்குமோ அந்த வெளிச்சத்தோடு என்னோட முகமுகமாக பேசினார். ஊழியத்துக்கு வந்து என்னுடைய ஆத்ம ஆதாய பணியை செய்யணும். இதுக்கு நமக்கு தான் ஏமாற்றி பழகி போயிட்டோம்ல. ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெபிக்காமல் இருப்போம். அந்த மாதிரி அதுவும் விட்டுருச்சுங்க. 3வது முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய ஆஃபீஸ்க்கும் செக்யூரிட்டி ஆஃபீஸ்க்கும் இடையில 15 நிமிஷம் நடக்கணும். அவ்வளோ டிஸ்டன்ஸில் என்னுடைய ஆஃபீஸு. திடீர்னு நைட்டில் ஒரு ஃபோன் வந்துச்சு செக்யூரிட்டியிலேருந்து. சார், இங்கே கேட்டில் கொஞ்சம் பேர் வந்து தகராறு பண்ணிகிட்ருக்காங்க, ஏதாலும் பொருள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு நல்ல ஆஃபீஸராக என்ன பண்ணால் அவங்களாம் வெளியே அடித்து துரத்துறான்னு என் ஆஃபீஸில் உட்காந்துருக்கலாம். நமக்கு கொஞ்சம் துருத்துருன்னு இருக்கிற ஆள் பாருங்களேன். அங்கேருந்து என்ன பண்ணேன், சைக்கிள் எடுத்துக்கிட்டு நேராக மெயின் கேட்டுக்கு போயிட்டேன். போன உடனே 100 பேர் என்னை அப்படியே சுற்றிட்டாங்க. இது சொப்பனம் கிடையாது, தரிசனம் கிடையாது, லிட்ரலாக அப்படியே 100 பேர் என்னை சுற்றிட்டு, சார் எங்கள் பிள்ளைங்களாம் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கடலுக்கு, அவங்க கடல் தொழில் செய்கிறவங்க, கடலுக்கு போக முடியல, ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அங்கே இந்த கண்டெய்னர் யார்டெலாம் நீங்கள் ஷிப்பிங் அந்த கண்டெய்னர் யார்டுக்கு போனீங்க, ஏகப்பட்ட மெட்டீரியல் கொட்டி கிடக்கும், இரும்பு அது இதெல்லாம் கொட்டி கிடக்கும். அவங்க சொன்ன கொஞ்சம் ஏதாலும் இரும்பு கொடுங்க, நாங்கள் விற்றுட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோன்னு. நான் அமைதியாக அப்படியே இருக்கிறேன். ஆண்டவர் என்னை கடைசியாக ஊழியத்துக்கு அழைச்ச போது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 19-20 வாசிங்க. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்கள், ஆனால் பட்டயத்துக்கு இரையாவீர். இப்போ 100 பேர் சுற்றிட்டு இருக்காங்க, இவங்க கேட்டுட்ருக்காங்க. நான் அவங்கள உற்று பார்க்குறேன். எல்லார் கையிலையும் பார்த்தீங்கன்னா கத்தி, சைக்கிள் செயின், ஏன்னோ இந்த ஒரு மாதிரி முள்ளியாக வெப்பன்ஸ், இந்த மாதிரி எல்லார் கையிலையும் ஒன்று இருக்குது. இப்போ ஆண்டோடைய சத்தம் மேலேருந்து வருது. மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர், மாற்றம் என்று எதிர்த்து நிற்பீரானா பட்டத்தில் இறையாவேன்னு சொல்லிட்டாரு. எல்லார் கையிலையும் கத்தி இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த டீமில் இருக்கிற ஒரு ஆள் அந்த டீம் லீடர்கிட்ட போய் சொல்கிறான். ரவுண்டாக இருக்கிறாங்க, கேப் இல்லாமல்.
அதில் ஒரு ஆள் போய் சொல்கிறாரு, இந்த ஆள்கிட்ட இப்படி கேட்டால் கொடுக்க மாட்டான், கொடுக்கறத கொடுத்தா தானாக கொடுப்பான். அதாவது என்னென்ன 4 அடி கொடுத்தா கொடுத்துருவான், இல்லாட்டி ஏதாவது 4 அடித்தா ஏதோ ஒன்று அவன் பாஷையில் சொல்கிறான். அந்த கேப் இருக்குது. ஆண்டவரே நான் என்ன செய்யட்டுன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், அந்த கேப்பில் போ அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆண்டவரே கேப்பில் போனால் ஒருத்தன் கை நீட்டினா கூட நான் மாட்டிக்குவேனே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒரே ஒரு பொருத்தனை பண்ண, ஆண்டவரே நீங்கள் என்னை காப்பாற்றுனீங்கன்னா ஊழியத்துக்கு வரேன், இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன். இவன் என்னை அடித்து கொண்டானா செத்தானாலும் சரி, நான் சாகிறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் போன்னு தானே சொன்னார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமைப்படட்டும். ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேங்க. அடுத்த செகண்ட் அங்கேருந்து என்னை அப்படியே எடுத்து கொண்டு போய் என்னுடைய சேரில் 15 நிமிஷம் நடந்து போகக்கூடிய டிஸ்டன்ஸ் உள்ள அந்த சேருக்குள்ளே ஆஃபீஸ்க்குள்ளே என்னை உட்கார வச்சார். அந்த அக்னி அப்படியே என்னை தூக்கிட்டு போய் அதில் உட்கார வச்சோன்னா என் உடம்பெல்லாம் அப்படியே ஃபயராக நெருப்பு மாதிரி இருக்குது. என்னால் உட்காரவே முடியல. சேரை எட்டி தள்ளிட்டு சேருக்கு முன்னால் முழங்கால் படிட்டு, இந்த நிமிஷத்துலேருந்து இந்த சேருக்கு நான் அதிகாரி கிடையாது, இந்த நிமிஷத்துலேருந்து நான் ஆண்டோடைய வேலைக்காரன் அன்னைக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையிலும் கர்த்தர் என்ன நடத்துகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிறவங்களா மாறுவீங்கன்னா 100 பேர் இல்லை 10,000 பேர் வந்தாலும் அவன் கையிலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு இயேசு வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபிக்கிற போது இயேசு உங்களை தேடி வருவார். நீங்கள் ஜெபிக்கிற போது உங்களை இயேசு விடுதலையாக்குவார். இந்த ஜெபம் மட்டுமே ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வந்து தரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ நல்லா தீர்மானம் பண்ணுங்க. இங்கே கொழும்புல ஸ்தோத்திரம் சபையில் கர்த்தர் இங்கே மிஸ்பா சபையில் உங்களை வச்சிருக்காருன்னா ஜெபத்தை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் நீங்கள் எழும்புவீர்கள். ஆனால் நீங்கள் மட்டும் இல்லை, சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இந்த தானியேல் ஜெயமுள்ளவனாய் காணப்படுவதற்கு முதலாவது அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். எந்த சூழ்நிலையில் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, அவன் ஜெபிக்க கூடாது என்று தடை இருக்கிறது, ராஜாவுடைய உத்தரவு இருக்கிறது. ஏன்னா அந்த சட்டத்தை மீறி யாரை நோக்கியும், எந்த மனுஷனை நோக்கியும், எந்த தேவனை நோக்கியும் எந்த விண்ணப்பம் பண்ணாலும் என்ன பண்ணவங்க, சிங்கக்கேபியில் போடப்பட வேண்டும் என்கிற மாறாத தீர்மானத்தின்படி ஒரு தாக்கீது கையெழுத்து போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை அறிந்திருந்தும், அது அப்படி தான் அங்கே வேதத்தில் சொல்ல, அவன் அதை அறிந்திருந்தும் தான் முன்பு செய்வதை போல 3 வேளையும் ஜெபித்தான். இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்கக்கூடாது அப்படின்னு தடை வந்துருச்சுன்னு சொன்னால், சமீபத்தில் சில வருஷங்களுக்கு பின்னால் இந்த நம்ம இங்கே ஊரில் இந்த கேத்தலிக் சர்ச்சில் ஒரு பிரச்சனை வந்தோடனே நம்ம மக்கள் அங்கே நின்றாங்களா? அந்த குண்டு வெடிச்ச போது எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா? இன்றைக்கி வரும்போது தம்பிங்க காட்டினாங்க, இந்த தான் அந்த சர்ச்சு அப்படின்னு. ஆமாம், அது சர்ச் அன்றைக்கி ஃபெமிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேன். நமக்கு தடைகள் இருக்கிற போது, எதிர்ப்புகள் இருக்கிற போது, போராட்டங்கள் இருக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஜெபந்தான். அந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஒன்று, அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். தானியேல் ஜெயமுள்ளவனாய் இருப்பதற்கு அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். 2வது 16வது வசனத்தில் வாசித்ததை போல அவன் தேவனை ஆராதிக்கிறவனாய் காணப்பட்டான். இவன் தேவனை ஆராதிக்கிறான் அப்படின்னு யார் சொல்கிறாங்க பாருங்கள், அந்த 16வது வசனத்தில். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். இவன் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிறவன் என்பது யாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா ராஜாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிறது உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கூட தெரிய மாட்டேங்குது. நீங்கள் கை தட்டுறது உங்கள் சவுண்டு பக்கத்தில் கூட கேட்க மாட்டேங்குது. நீங்கள் சொல்கிற அல்லேலூயா கொஞ்சம் கூட ஒரு சின்ன அசைவை கூட உண்டாக்க, உங்கள் சரீரத்தில் நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை, நீங்கள் செபிக்கிற செபம் உங்கள் சரீரத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமையானால் அது பரலோக ராஜ்யத்தில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், நான் ஒரு 250 பாட்டு எழுதியிருக்கேன். அதில் முட்டி தேயணும், தொண்டை காயணும், மூச்சு எல்லாம் இயேசுவாகணும் அப்படின்னு ஒரு வரி எழுதியிருப்பேன். உங்கள் முட்டி எவ்வளோ தேயுதோ அவ்வளோ தூரம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக மாறுவீங்க. முழங்கால்கள் யாவும் கர்த்தருக்கு முன்பாக முடங்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எனக்கு முட்டி போட முடியாது. சில நேரத்தில் பலவீனங்கள், நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ அது கர்த்தருக்கு தெரியும். ஜெபிங்க, ஜெபம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். 2வதாக அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிறவன்.
நம்ம ஜெபிக்கிறது நம்முடைய காரியத்துக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம், தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், உலகத்தின் காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆராதிக்கிறது தேவனை மாத்திரமே. நம்முடைய ஆராதனை கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. நான் மலேசியா தேசத்தில் ஒரு நாள் ஸ்தோத்திரம் ஒரு லிஃப்ட் பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருந்தேன். இந்த ஒர்ஷிப் நடத்துகிறவங்கள என் தம்பி மாதிரி நீங்களாம் நல்லா சூப்பரு, உங்களை யாரையும் சொல்ல. அங்கே நின்றுட்டு இருக்கும்போது ஆவியானவருடைய இருதயத்தில் பேசி கொண்டு வந்த அந்த மியூசிஷியன்ஸு, அப்புறம் இந்த பாட்டு லீட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க தன்னுடைய டேலண்ட்டை காட்ட முயற்சிக்கிற போது அங்கே பிரச்சனை வரவே வராது. நான் எவ்வளோ அப்படி ஆக்ஷன் அது இதெல்லாம் போட்டு ஒரு டேலண்ட்டை காட்டும்போது ஒரு பிரச்சனை வராது. ஆண்டவர் லிஃப்ட் பக்கத்தில் அதை பேசிகிட்டு இருக்கார். நான் என்னை கூட்டிகிட்டு போனவர்கிட்ட நான் அதை பேசிகிட்டே இருக்கிறேன். லிஃப்ட்டு வந்துருச்சு, நாங்கள் அப்படியே போயிட்டோம். போய் முடிச்சிட்ட பின்னால் மெசேஜ் நேரத்தில் என்னை கூப்பிட்டாங்க, நான் மெசேஜ் கொடுத்துட்டு வந்துட்டேன். அந்த மெசேஜ் கொடுத்துட்டு ஆல்டர் கால் கொடுக்கும்போது அந்த தம்பி கதறிட்டு வந்து ஒப்பு கொடுத்தாரு. ஐயா, இதுவரையிலும் நான் என் டேலண்ட்டை தான் காட்டினேன், என்னுடைய திறமையை காட்டி அப்படி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கணுங்கிறத நீங்கள் லிஃப்ட்டுக்கிட்ட இருந்து பேசும்போது கர்த்தர் தீர்க்கதரிசனமாக என்னோடு பேசினார். அந்த வார்த்தை என் இருதயத்தை குத்த ஆரம்பிச்சது. இன்னைக்கு பயபக்தியோடு நான் அந்த கீபோர்டை போட்டேன், பாட்டை லீட் பண்ணேன். தேவ மகிமையை, தேவ பிரசனத்தை என் சரீரத்தில் நான் உணர்ந்தேன், என் ஆவியில் உணர்ந்தேன். என் வாழ்க்கையில் இதுவரையில் இல்லாத ஒரு வித்தியாசத்தை பார்த்தேன் அப்படின்னு அங்கே வந்து சாட்சி சொன்னார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். நீங்கள் மனுஷனை ஆராதிக்கலை அல்லது இங்கே நின்று நடத்தவர்களை நீங்கள் துதிக்கலை, நம்முடைய ஆராதனை கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. இந்த தானியேல் ஜெயமுள்ளவனாய் காணப்படுவதற்கு ஒன்று அவன் செபிக்கிறவனாய் இருந்தான், ரெண்டாவது அவன் ஆராதிக்கிறவனாய் காணப்பட்டான். 19வது வசனத்தை வாசிங்க கொஞ்சம் வேகமாக. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். போதும். இங்கே பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வரல. இந்த 120 பிரதானிகள் எல்லாம் சேர்ந்து அவனை எப்படியாலும் தானியேலை பழி வாங்கிறதுக்காக ஒரு திட்டத்தை போட்டு ராஜாவிடத்தில் ஒரு கையெழுத்தை வாங்கி இந்த சட்டத்தை அமுல்படுத்தி விட்டார்கள். இப்போ ராஜாவும் வந்து என்ன பண்ணார்னா மயங்கி இவங்க சொன்ன அந்த நல்ல வார்த்தைகளை கேட்டு 30 நாள் வரைக்கும் உங்களை தவிர எந்த கடவுளையும் யாரும் வணங்கக்கூடாது, எந்த மனுஷனிடத்துலையும் யாரும் போகக்கூடாது, எந்த விண்ணப்பமும் செய்யக்கூடாது அப்படின்னு அந்த மாறாத பிரமாணத்தின்படி அந்த பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டாங்க. வாங்கிட்ட பின்னால் தானியேல் தினமும் ஜெபிக்கிறத போல் 3 வேளை ஜெபித்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ ராஜா இடத்துல கம்ப்ளைண்ட் போகுது, ராஜா நீங்கள் போட்ட சட்டத்தை தானியேல் மதிக்கலை அப்படின்னு சொன்னோன்னு இவரால் தானியேலை காப்பாற்றுறதுக்கு வழியே இல்லை. அப்போ தான் வந்து சொல்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் அப்படின்னு சொல்லி தானியேலை சிங்கக்கபியில் தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சிங்கக்கபியில் போட்ட பின்னால் நைட்டில் வந்து இவருக்கு தூக்கமே வரல. ராஜாவுக்கு நைட்டில் தூக்கம் வரல. எந்த களியாட்டுகள், எந்த நடனம் எதையும் பார்க்கல. தானியேலை குறித்தே யோசித்து கொண்டிருக்கிறார். அதிகாலை, இங்கே அதிகாலைன்னா எத்தனை மணிக்குங்க? அதிகாலைனா 3 மணி. 3 மணி கொஞ்சம் இருட்டோடு இருக்கும்போது, இங்கே அதிகாலையில் கிழக்கு வெளுப்பதற்கு முன்பாக, சூரியன் உதயமாகிறதுக்கு முன்பாக ராஜா என்ன பண்ணார்னா சிங்கக்கபி கிட்ட வந்து அங்கே வந்து ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறார். யார்? ராஜா தீர்க்கதரிசனம் சொல்கிறார். தீர்க்கதரிசிக்கு இது ஒரு தீர்க்கதரிசனம், தானியேலுக்கு இவர் தீர்க்கதரிசனம் சொல்கிறார். உன்னுடைய நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் அப்படின்னு. இப்போ சந்தேகத்தில் வந்து கேட்குறாரு, தானியேலே, அவருடைய வார்த்தைகளை பாருங்க. தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப பேசிகிட்டு இருப்பீங்க, ஆனால் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் வாழ்க்கையில் இயேசுவிடத்தில் ரொம்ப நேரத்தை செலவு பண்ணுவீங்க, நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்து இவங்களுக்கு மட்டும் எப்படின்னு பொறாமப்படுறவங்க உருகிக்கிட்டே போயிடுவாங்க.
எனக்கு அருமையான சபை மக்களே, நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு என்னன்னா, தானியேல் இடைவிடாமல் தேவனை ஆராதித்து கொண்டிருந்தான். இப்போ ராஜா வந்து கேட்குற இவருடைய ஆராதனை எங்கே வரையிலும் போயிருக்குன்னா ராஜா வரையிலும் போயிடுச்சு. ராஜா வந்து துயர சத்தமாக கேட்குறாரு. அப்போ உள்ளே இருந்து ஒரு சத்தம் வருது பாருங்க, அதை வாசிங்க. அப்பொழுது தானியேல் ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்றான். அல்லேலூயா. இப்போ செங்கி கவியிலிருந்து ராஜா கேட்குற கேள்விக்கு ஒரு கிரீட்டிங்ஸ் மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னா, ராஜாவை நீர் என்றும் வாழ்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, தானியேல் சாகல, உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபித்த தானியேல் உயிரோடு இருக்கிறார். இடைவிடாமல் தேவனை ஆராதித்த தானியேல் உயிரோடு இருக்கிறார். அவனை சாப்பிடும்படி, அவனை பிச்சு அப்படியே தின்னுறும்படி சிங்கங்களின், ஒரு சிங்கம் கடை, சிங்கங்களின் எத்தனை சிங்கம் அப்படின்னு ஒரு கால்குலேட் பண்ணால், அந்த கால்குலேஷனை நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா நீங்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கிங்க. முன்னால் இருந்த அந்த 120 பிரதானிகள், அவருடைய மனைவிகள், அவருடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் உள்ளே போடும்போதே என்ன ஆயிடுச்சுன்னா, சிங்கங்கள் பாஞ்சு ஒவ்வொருத்தரையும் பிடிச்சிக்கிச்சு. அது எத்தனைன்னு சொல்லிட்டு நீங்கள் கணக்கு போட்டுக்க வேண்டியதான். ஆனால் அத்தனை சிங்கங்கள் உள்ள கெபியில் ஒரே ஒரு தானியேலை போட்ட உடனே இந்த சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தவில்லை. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். சின்ன சம்பவம். நான் ஆண்டவரை தரிசித்த அந்த 2004ஆவது ஆண்டு ஜனவரி மாதம் ஆண்டவர் என்னோடு பேசினார். மலேசியாவுக்கு போக சொன்னார். மார்ச் மாதம் 27ஆம் தேதி நான் முதல் முறையாக மலேசியாவுக்கு ஒரு ஊழியத்துக்கு போக ஆரம்பித்தேன். ஆண்டவர் போக சொன்னார். அப்படி போக சொல்ல வரும்போது சாமி டேவிஸ்னு ஒரு ஐயாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவருடைய கார்டை வந்து ஜீவானந்தம், சென்னையில் ஒரு இந்தியாவில் ஒரு பெரிய பிரசித்தப்பட்ட ஒரு தேவ ஊழியக்காரர், அவர் வந்து கொடுத்தாரு. ஏன்டா எங்கேயும் போக மாட்டேங்கிறேன், நான் போனேன், நீங்கள் யாருக்கும் என்னென்னமோ சரிங்க, எனக்கு என்ன செஞ்சீங்கன்னு கொடுத்தோன்னு ஒரு கார்டை எடுத்து கொடுத்து, நீ போ, அவன் என் சிஷியந்தான், அங்கே போ, உனக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்னாரு. அந்த கார்டை கொடுத்து இது பண்ணோன்னா நான் 2-3 கன்ஃபர்மேஷனுக்கு பின்னால் மலேசியாவுக்கு போக ஆண்டவர் என்னை வழி திறந்தார். அப்படி போகும்போது உங்களுக்கு எச்சரிப்பான செய்தியும் கூட இது. இந்த சகோதரி யாரோ வெளிநாட்டில் இருக்கலாம் போகிறவங்க சொன்னீங்க, வெளிநாட்டுக்கு நீங்கள் போகும்போது உங்கள் கையில் யாராலும் ஏதானும் பார்சல் கொடுத்தாங்கன்னா எடுத்துகிட்டு போகாதீங்க. என்கிட்ட வந்து ஒருத்தர் கொடுத்தாரு, ஐயா இதை கொண்டு போய்ட்டு மலேசியாவில் ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட இந்த பார்சலை கொடுத்துருங்கன்னு. என் பார்சல் இல்லை, இன்னொருத்தர் தெரிஞ்சவர் ஒரு பார்சல் கொண்டாந்து கொடுத்தாரு. அதில் கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, இதில் கொஞ்சம் கேலண்டர்ஸ் இருக்குது, கொஞ்சம் பிட் நோட்டீஸ் இருக்குது, இதை கொண்டு அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அட்ரஸ்லாம் எழுதி கொடுத்துட்டாரு. நானும் வாங்கிட்டு போயிட்டேன். அங்கே போய் மலேசியாவில் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு கஸ்டமர்ஸ் கிளியரன்ஸுக்கு வருகிற போது என் பேக்கை செக் பண்ணாங்க, விட்டாங்க. அந்த பேக்கை செக் பண்ணுன்னு சொன்னோடனே நான் செக் பண்ணுங்கன்னு கொடுத்தேன். ஆனால் அந்த பேக்கில் ஒரு பூட்டு போட்டுருந்துச்சு. என்கிட்ட சாவி கேட்டாங்க. நான் சாரி என்கிட்ட சாவி இல்லை, இது வந்து இந்த அட்ரஸில் உள்ள ஒருத்தருக்கு உங்களுக்கு கொடுக்க சொன்னது அப்படின்னு. மறுபடியும் ஸ்கேன் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க நான் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு. எனக்கும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு டைமு ஒரு மாதிரி படப்படப்புன்னு அடுக்கும் அதெல்லாம் இருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே உள்ள பிட் நோட்டீஸும் இல்லை, கேலண்டர்ஸும் இல்லை, கட்டுக்கட்டாக மாத்திரைகள், ஒரு 30 டானிக் இருமல் காஃப் சிரப்பு இருந்துச்சு. இந்த காஃப் சிரப்பு வந்து மலேசியாவில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள். இந்த மாத்திரையில் ஒரு மாத்திரை எடுத்து அந்த இருமல் மருந்தில் போட்டாக்க ஹெவி ட்ரக்கு. எனக்கு ஒரு மலேசியா கஸ்டமர்ஸ் ஆஃபீஸர் ஒரு வெல்கம் கொடுத்தாங்க, தட்ஸ் ஆல் யுவர் சாப்டர் அப்படின்னு. குதூகலம் கொண்டாட்டம் பாட்டாக பாடியிருப்பேன். கைகாலம் அப்படியே நடுங்குது, அப்படியே அந்த சூட் கேஸை பிடிச்சிட்ருக்கேன், ஆடுது அப்படியே. ஆனால் நான் அவங்கள்ட்ட ஒன்றும் பேசல. ஆண்டவரே என்னை மன்னிச்சிக்கிங்க, நீங்கள் தான் போக சொன்னீங்க. நமக்கு பிளேம் பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லை? எப்போயும் பாருங்கள், நம்ம குறைய நம்ம உணரவே மாட்டோம். ஃபஸ்ட்டு அடுத்தவங்க மேலே சொல்லுவோம், நீங்கள் தான் போக சொன்னீங்க, உங்கள் பேச்சை கேட்டு தான் வந்தேன், ஆனால் என்னை மன்னிச்சிங்க ஆண்டவரே, இந்த பார்சலை வாங்கட்டுமா வேணாமான்னு நான் உங்கள்கிட்ட கேட்காம வாங்கிட்டேன், என்னை மன்னிச்சிங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அப்படியே நடுங்கிட்டு மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில நிமிடங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பெரிய கூட்டம், ஒரு 20 பேருக்கு மேலே என்னை அப்படியே ரவுண்டாக சூழ்ந்துட்டாங்க.
அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிசாசு கோட்டைக்குள்ளே மூடிட்ட மாதிரி மலேசியா அந்த கஸ்டமர் ஆஃபீஸ்லாம் ஒரு டார்க் ப்ளூவில் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அப்படியே கண்ணை மூடிட்டு பதறிக்கிட்டு இருக்கிறேன். அவன் என்னென்னோ பேசுகிறாங்க, சத்தம் வருது, ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு பெரிய அதிகாரி வந்தார். வந்தோடனே என்ன ஏதுன்னு கேட்டார். முதல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க லாங்குவேஜில் பேசுகிறாங்க, நமக்கு ஒன்றும் புரியல. எல்லாத்தையும் அனுப்பிட்டார். அத்தனை பேரையும் அனுப்பிட்டு அவர் என்கிட்ட பேசினார், தமிழில் பேசினார். உனக்கு 30 நாள் இங்கே வந்து இந்த மலேசியாவில் நீ தங்கலாம். அதனால் உன்னை 30 நாள் என்ன பண்ணிடுவோம், ஏர்போர்ட் ஜெயிலில் வச்சிடும். முதல்ல உள்ளவனாலும் தட்சாலி ஒரு சாப்டர்னா, உயர் அதிகாரி என்ன பண்ணார், உன்னை ஏர்போர்ட் ஜெயிலில் வச்சிடுவேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உன்னுடைய பாஸ்போர்ட்டில் ஸ்மக்லர்னு ஒரு சீல் போட்டுருவோம். நீங்கள் இனிமேல் வாழ்க்கையில் எங்கேயும் போக முடியாது. என்ன பண்ணுறேன்னு தெரியல. நான் அப்படியே ஆண்டவரை மட்டும் பிடிச்சிக்கிட்டு, ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த அதிகாரி கொஞ்சம் தூரம் போனார். ஒரு ட்ரையல் எடுத்துகிட்டு வந்தார். இந்த மருந்து மாத்திரைலாம் என் பேக்கில் போட்டு ட்ரையலில் தூக்கி வச்சுட்டு, என் பேக்கையும் அவரே தூக்கி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டில் கட் பண்ணி வெளியே போ அப்படின்னாரு. நான் ஒரு 3 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு, சரி இவ்வளோ உதவி செஞ்சார் இந்த மனுஷனுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு திரும்பி பார்க்குறேன். அந்த ஆள் அங்கே இல்லைங்க, அந்த அதிகாரி அங்கே இல்லை. அப்போது ஒரு சத்தம் வந்துச்சு, தானியேலை சிங்கக்கவியில் காப்பாற்றும்படி என்னுடைய தூதனை அனுப்பினதைப் போல இந்த இடத்துலேருந்து உன்னை காப்பாற்ற என் தூதனை அனுப்பினேன். அதிகாரியை போல தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த இக்கட்டான நிலையிலிருந்து என்னை கர்த்தர் காப்பாற்றினார். இன்னைக்கும் நம்ம இயேசு அற்புதம் செஞ்சுக்கிட்டே இருக்காருங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு உயிரோடு இருக்கிறார். அவரை தேடுகிற, அவரோடு ஐக்கியமாக இருக்கிற ஒவ்வொருவரோடும் இருந்து கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். நேரம் இல்லை, நான் கீழே ஒரு 3-4 விஷயம் இருக்குது சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. அது ஏனென்றால் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால், அதை வாசிங்க கொஞ்சம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அருமையான சபை மக்களே, நீங்கள் எந்த மனிதனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக குற்றமுள்ளவர்களாக இருக்கிறீர்களோ இல்லையோ, தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். தேவனுக்கு முன்பாக நீங்க நிக்கிற பர்ஃபெக்ட் நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, நீங்க பர்ஃபெக்ட்னு ஆண்டவர் சொல்லணும். அல்லேலூயா. அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். வாசிங்க. ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும், உலகத்துல அதிகாரத்தில் இருக்க அந்த ராஜாவை பார்த்து சொல்றாரு, ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை. நீதி கேடு அப்படின்னா அநீதி செய்ததில்லை, அநியாயம் செஞ்சதில்லை. இங்க சபையில் இருக்க எல்லாத்தையும் எத்தனை பேர் வேலைக்கு போறீங்க? அதையாலும் கொஞ்சம் கை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என் பாஸ் புரியலைங்களா பாஸ்டர்? சிங்களத்தில் என்ன சொல்லுங்களேன். எத்தனை பேர் வேலைக்கு போகிறீங்க? ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எதுக்குமே அவங்களுக்கு புரியலையா தெரியல, ஒரு ரிசல்ட் எனக்கு வர மாட்டேங்குது. வேலைக்கு போகிற எல்லாரும் உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறாருங்களா? வாங்குறீங்களே? அந்த சம்பளத்தில் தவறாமல் தசமமாக சபை கொடுக்குறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நீதி கேடு செய்யலைன்னா, அநியாயம் செய்யலை அப்படின்னு சொன்னால், தேவன் சில திட்டங்களை போட்டு வச்சுருக்காரு. உங்களுக்கு வருகிற வருமானத்திலிருந்து தசம பாகத்தை எங்கே கொடுக்கணும்? சபைக்கு கொடுக்கணும். சபைக்கு, சபை ஊழியக்காரர்களுக்கு, சபை ஊழியத்திற்கு, சபையில் இருக்கிற பலவிதமான காரியங்களுக்கு அந்த தசம பாகத்தை பயன்படுத்தும்படி பெரிய திட்டத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இதை கொடுக்காம இருந்தீங்கன்னு சொன்னால் மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா அப்படின்னு மல்கியாவில் ஆண்டவர் ரொம்ப வசனத்தை எழுதியிருக்கார். இந்த நீதிக்கேடு அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு நீதி இருக்குது, குழந்தைக்கு ஒரு நீதி இருக்குது, வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு நீதி இருக்குது, குடும்பத்துக்கு ஒரு நீதி இருக்குது, சபைக்கு ஒரு நீதி இருக்குது, தேசத்துக்கு ஒரு நீதி இருக்குது. இந்த நீதியை சரியாய் நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க, அங்கே ரெட் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. போயிட்டீங்கன்னா சில நேரத்தில் தப்பிச்சிருவீங்க, சில நேரத்தில் அதிகாரி அங்கே இருக்க மாட்டான், தப்பிச்சிங்க. ஆனால் ஏதாவது ஒரு நல்ல அதிகாரி இருந்து பிடிச்சிட்டானா உங்களுக்கு கண்டிப்பாக
ஃபைன் போட்டே தருவார். போடுவார்ல? நீங்கள் என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டான். இது தப்பு. இந்த சின்ன விஷயத்துக்கே உங்கள் தண்டனை கிடைக்கிறது. ஆனால் தேவனுடைய சட்டத்தை, தேவனுடைய பிரமாணத்தை மீறி நடந்து என்னை ஆசீர்வதி ஆண்டவரே, என்னை ஆசீர்வதின்னு சொன்னால் ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாரு, என்னை மட்டும் ஆசீர்வதிக்கணும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை, ப்ராப்ளம் பிலாங்ஸ் டு யூ. பிரச்சனை உங்களை சார்ந்ததாக இருக்குது. உங்கள் ஆசீர்வாதத்துக்கு, உங்கள் நன்மைக்கு நீங்கள் மேலே வராமல் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் தேவனுடைய பார்வையில் உண்மையாக இருப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் ரொம்ப சிம்பிளாக, நான் சின்ன சின்ன அந்த குட்டி குட்டி ஃபார்முலாஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உண்மை உள்ள மனுஷன் என்ன இவ்வளோ பூர்ணமாக சொல்கிறீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம், எல்லாம் சொல்லுங்கள். உண்மை உள்ள மனுஷன். நான் உண்மையாக இருக்கிறேன்னா, நான் உண்மையாக இருந்தேன்னா எனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்குது. நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு பார்த்தா உங்கள் இருதயம் எஸ்ன்னு சொன்னால் யூ ஆர் கிரேட். இஃப் யுவர் ஹார்ட் சேஸ் நோ, யூ ஆர் இன் டேஞ்சரஸ் பொசிஷன். உங்கள் வாழ்க்கை, உங்கள் இருதயம் இல்லை நீ உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்லுன்னு சொன்னால் நீங்கள் தேவ ஆசீர்வாதத்தை இழந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். சபைக்கு உண்மையா இருங்க, ஊழியக்காரருக்கு உண்மையா இருங்க, ஸ்தோத்திர தேவனுக்கு உண்மையா இருங்க, நீங்க பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இங்கே சொல்றான், நான் ராஜாவாகிய உமக்கு முன்பாக நீதி கேடு செய்ததில்லை, அநீதி செய்ததில்லை, நீதி உள்ளவனாக இருந்தேன். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். இப்போ இவன் நீதிகேடு செய்யாதவனாக உண்மை உள்ளவனாய் காணப்பட்ட போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். 4 விஷயம் சொல்லியிருக்கேன். 1, தானியேலுடைய வாழ்க்கை வெற்றி உள்ளதாய் காணப்படுவதற்கு அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். 2வது, அதுவும் தினமும் 3 வேளை ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். 2வது, இடைவிடாமல் ஆராதிக்கிறவனாய் காணப்பட்டான். 3வது, அவன் என்ன செய்யல, குற்றமற்றவனாய் காணப்பட்டான். 4வது, அவன் நீதிகேடு செய்யாதவன், அநீதி செய்யாத நீதி உள்ளவனாய் காணப்பட்டான். ஸ்தோத்திரம். அந்த 3வது வசனத்தை மட்டும் வாசிங்க, நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். தானியேலுக்குள் தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியினால் ராஜ்யம் முழுவதற்கும் முதன்மையானவனாய், மேலானவனாய், அதிகாரியாய் ஏற்படுவதற்கு ராஜா தீர்மானித்தார். உங்களுக்குள் அந்த விசேஷித்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று நீங்கள் ஆவியானுடைய நடத்துதலின்படி நீங்கள் வருகிற போது கர்த்தர் உங்களை மேன்மையாக உயர்த்தி கொண்டே போவார். அல்லேலூயா. அப்படி நாம் எல்லோரும் எழுந்து நின்று ஸ்தோத்திரம். நேரம் ஆயிடுச்சு, அதனால் இந்த பகுதியை நான் ஐயா அப்படியே நடத்தட்டும். ஸ்தோத்திரம். என்னுடைய நேரம் முடிஞ்சிருச்சு. ஸ்தோத்திரம். தானியேலுடைய வாழ்க்கை ஜெயமாய் காணப்படுவதற்கு அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான், தேவனை ஆராதிக்கிறவனாய் காணப்பட்டான். மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், அவன் நீதிகேடு செய்யாதவனாய், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, கர்த்தருக்கு முன்பாக ஸ்தோத்திரம், நான் நீதிகேடு செய்யாதவன் என்று சொன்னான், குற்றமற்றவனாய் இருக்கிறேன் என்று சொன்னான். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் இருக்கிற போது நீங்கள் பலன் அடைவீர்கள், வல்லமையான காரியங்களை செய்வீர்கள். ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்ணை மூடி இருக்கிற போது மறுபடியுமா நான் ஒரு காரியத்தை கேட்குறேன். ஜெபிக்கிற போது ஸ்தோத்திரம், என்னை சந்திக்க வந்த இயேசு கிறிஸ்து உங்களை சந்திக்க அவர் நிச்சயமாய் வருவார். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறுகிற போது ஸ்தோத்திரம், ஜெபித்து கொண்டிருந்த தானியேலை சிங்க கெபியிலே காப்பாற்றும்படிக்கு தம்முடைய தூதனை அனுப்பின தேவனாகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருப்பீர்களானால் உங்களை இக்கட்டுகளிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து விடுதலையாக்குவதற்கு தம்முடைய தூதனை நிச்சயமாய் உங்களிடத்துக்கு அனுப்புவார். உங்களை மேன்மையான இடத்துல வைத்து விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்து மேன்மையாக வைப்பார். ஐயா, இதுவரையில் நான் ஜெபத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கல, நான் ஜெபிக்க விரும்பலை, எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லைன்னு போயிட்டேன். ஆனால் இந்த நாளில் நான் மறுபடியுமா ஒரு வாய்ப்பை எனக்கு கர்த்தர் நீக்கி தரீங்க. இன்னையிலேருந்து 1 மணி நேரம் நான் ஜெபிக்க போகிறேன்.
அப்படியே கண்ணை மூடி ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா? ஆண்டவரே, இன்னையிலிருந்து நான் 1 மணி நேரம் செபிக்க தீர்மானிக்கிறேன். அந்த செபத்தில் செப வீரனாகிய தானியேலுக்கு ஜெயத்தை கொடுத்த இயேசு உங்க வாழ்க்கையில ஜெயத்தை தரப்போகிறார். உங்க வாழ்க்கையில வெற்றியை தரப்போகிறார். மறுபடியுமா கரத்தை உயர்த்தி, நான் இன்னிலிருந்து 1 மணி நேரம் அல்லது 1 மணி நேரத்துக்கு மேலே நான் செபிக்க போகிறேன். அதிகமாக செபிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் நல்லா வலது கையை முழுமையாக, அரைக்குறையா இல்லை, முழுமையாக உயர்த்தி காட்டுங்க. உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். உங்களை செபிக்க தடுக்கிற அந்த பிசாசு உங்களை விட்டு ஓடி போய்வான். ஸ்தோத்திரம். இயேசு உங்க மேலே ஜெப ஆவியை ஊற்றுவார். உங்க ஜெப நேரம் இயேசு உங்களை சந்திக்கிற நேரமாய் மாறும். உங்க வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு நேரமாய் காணப்படும். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ கர்த்தாவே, செபிப்பதற்கென்று தங்களை அர்ப்பணித்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் எந்த நேரத்தை தீர்மானித்திருக்கிறார்களோ அந்த நேரத்தில் பிரத்யேகமாய் நீர் அவர்களை சந்திப்பீராக. கர்த்தர் அற்புதம் செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் அப்படியே செய்ய போறதுக்கு கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவர், இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையின் ஜெயத்தின் நாளாய் மாறுவதாக. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தானியேலுக்குள் ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. அந்த விசேஷித்த ஆவியின் வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தரும்படியாக ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஆராதனையை நடத்துகிற போது, ஸ்தோத்திரம், உங்க மேல அந்த விசேஷித்த ஆவியை கர்த்தர் பொழிந்தரும்படியா ஜெபிங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, தானியேலுக்கு விசேஷித்த ஆவியை கொடுத்தவர் எனக்கு அந்த விசேஷித்த ஆவியை என் மேல் ஊற்றும் ஆண்டவர் என்று சொல்லி கரங்களை தட்டி வாயை திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஊற்றுவீராக உம்முடைய வல்லமையை, உம்முடைய அபிஷேகத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தருளுவீராக. நம்புகிறோம் இந்த ஆராதனையானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று. இன்றைய நாளிலும் கேட்ட தேவ வார்த்தையானது உங்களுடைய விசுவாசத்தை வளர்த்து தேவன் வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு நன்மை செய்வாராக. தொடர்ந்தும் எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு தேவ செய்திகளை கேட்க வேண்டுமானால் எங்களுடைய மிஸ்பா பிரேயர் ஆபீஷியல் என்கிறதான யூடியூப் சேனலையும், மிஸ்பா பிரேயர் மிஷனரி மினிஸ்ட்ரி ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.